சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. மனு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, "என்னப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதா?" "முடிஞ்சுதுப்பா. சத்யாவையும் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இவன் தம்பிக்கு தான் பிரச்சனை பண்ணுறதே ரொம்ப நல்ல வேலையை வச்சுருக்கானே. பைக் திருடி இருக்கான், என்கிட்ட பணத்தை திருடி இருக்கான், இப்போ ஜெயிலுக்கு வேற மறுபடியும் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, "என்னப்பா விஷயம்? எதுக்காக அவன் ஜெயிலுக்கு போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை சொன்ன உடனே வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. "என்னப்பா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சிந்தாமணியோட பொண்ணு ரேகா இருக்காங்களப்பா, அவங்கள சத்யா லவ் பண்ணியிருக்கான். சத்யா மட்டும் இல்லை, ரேகா தான் முதல்ல அவங்களோட லவ்வை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் சத்யாவும் அப்செட் பண்ணிக்கிட்டான். அவங்க ரெண்டு பேரும் லவ்வோட விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த சிந்தாமணி இருந்துட்டு பிளான் பண்ணி சத்யாவை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் செட் ஆச்சு? சாக்கடைக்கும் பூவுக்கும் எங்கேயாவது ஏணி வச்சா எட்டுமா? உன் குடும்பம் பூக்கார குடும்பம், அவரும் பூக்கார குடும்பம் தான். பரவாயில்ல, பூவும் பூவும் ஒன்றா சேரப்போகுது. ஆனால் நான் விட்ட சாபம் பழிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் இருந்துட்டு, "என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சாபத்தை விட்டீங்க?" "எனக்கு நம்ம கூட இருந்தே குழி பறிச்சுட்டு போனா இல்லை, அதனால் நான் சொல்லி சாபம் விட்டேன். உன் பொண்ணு ஒன்றும் இல்லாத குடும்பத்தில் தான் போய் வாக்கப்பட போகிறா அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இவளோட குடும்பம் ஒன்றும் இல்லாத குடும்பம் தானே, இப்போ அங்கேயே தானே போய் வாக்கப்பட போகிறா. நான் சொன்னது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, "நாங்கள் ஒன்றும் இல்லாத குடும்பம் தான், ஆனால் ஒவ்வொரு காசும் ஒழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லதை மட்டும் நாங்கள் நினைக்கிறோம். யாருக்கும் இது வரைக்கும் எந்த கெட்டதும் நாங்கள் நினச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நாங்கள் எல்லாரும் கெட்டதை மட்டுமே நினைக்கிறோமா? அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் எனக்கு லவ் பண்ணுறது பிடிக்கல தான் மாமா, ஆனால் என்ன பண்ணுறது, சத்யாவும் சொல்கிறத கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இவரும் சத்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் நானும் இப்போ ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, "நீ எல்லாம் அது பேசக்கூடாது. சத்யாவுக்கு அந்த ரேகா தான் கரெக்டானவ. அப்போ தான் அந்த சிந்தாமணி மண்ணை கவரதை நான் பார்க்க முடியும்." அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவுக்கு இதை கேட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோகிணி இருந்துட்டு ரூம்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, "என்னாச்சும்மா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. 2 நாள் ஆச்சு, இவ சரியாக பேசி சாப்பிட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறா, ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிம்மா, நானும் அவகிட்ட சரியாக பேசுறதில்ல. கோர்ட்டுக்கு அவளுக்கு எதிராக போய் சாட்சி சொன்னதுலேருந்து அவள் எதுவும் என்கிட்ட பேசுறதில்லம்மா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நானும் அவகிட்ட பேசி பார்க்குறேன்னு" சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட போயிட்டு, "உனக்கு என்னடி பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வாழ்க்கையே வெறுத்து போச்சு, யார் கூடயும் பேச பிடிக்கல, பார்க்க பிடிக்கல, உயிரோடு ஏண்டா வாழ்கிறோன்னு நான் நினச்சி செத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மனோஜ் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தான். நடுவில் அவங்க அம்மா வந்து மறுபடியும் மனோஜை அவங்களோட வலிக்கையும் அவங்க கொண்டு போயிட்டாங்க. "எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இனிமேல் நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ தப்பாக எடுத்ததுனாலையும் பரவாயில்ல. நீ இனிமேல் மனோஜ்க்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னெல்லாம் சொல்லாத. தயவு செஞ்சு மனோஜ்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு க்ரிஷ்ஷை பாரு. க்ரிஷ்ஷும் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கான், அம்மா இருக்காங்க, அம்மாவை பாரு. அப்படின்னா நான் என் லைஃப்பை பற்றி யோசிக்கக்கூடாதா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அந்த வீட்டில் மீனா முத்து கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் பழகு, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லு, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் நீ எங்கள் பேச்சை எதையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு பொய் மேலே பொய்யா சொல்லிக்கிட்டே இருந்த. இப்போ தண்டனையை நீ தானே அனுபவிச்சிட்ருக்க" அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு மீனா இருந்துட்டு முத்துவுக்கு நல்லா முந்திரி இதெல்லாம் போட்டு பால் வந்து வச்சு கொடுக்குறாங்க. "என்ன விஷயம்?" "இல்லைங்க, என் தம்பிக்காக ஒவ்வொரு விஷயமா நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதுதான்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்க பேசின இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வர்ணிச்சிட்ருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, முதலாளின்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. விஜயா வராங்க. "யார் வேணும்?" "எங்கள் முதலாளியை பார்க்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தேவை மனோஜ் மட்டும்தானே பெரிய ஆளாக இருக்கணும். அதனால் மனோஜை பார்க்கறதுக்காக
வந்திருக்கீங்களா? இதோ கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போய் கூப்பிட்றாங்க. இவரை பார்க்க நாங்கள் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ராவல்ஸோட ஓனர் இருக்காருல்ல, அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். முத்துவாவா இதை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை போயிட்டு நம்ம அண்ணாமலை வந்து கூப்பிட்றாங்க. முத்துவா பார்த்த உடனே டிரைவர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.